வணக்கம். செல்வகுமாரின் இரவு 9 மணி வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 நவம்பர் 5 புதன்கிழமை இரவு ஆய்வறிக்கை. இந்த அறிக்கை பதிவு செய்யப்படுவதற்கான காரணம், பல்வேறு மாவட்ட பகுதிகளில் மழை தொடங்கி பொழிந்து கொண்டிருக்கிற நிலையில் பல்வேறு மாவட்ட பகுதிகளிலே பெரிய அளவிலே நிலவு தெரிகிறதே, நட்சத்திரங்கள் தெரிகிறதே, வானத்தில் மேகத்தை காணோமே, மழை வந்து விடுமா, இன்றும் பொய்த்து விடுமா என்கின்ற கைபேசி அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களிலிருந்து நிறைய கைபேசி அழைப்புகள் வரத் தொடங்கி இருக்கின்றன. இன்றைக்கு இரவு மழை கிடைத்து விடுமா என்று ஒரு ஏக்கத்துடன் விதைத்திருக்கூடிய நெல் தானியங்கள் கருகுகின்ற நிலையில எதிர்பார்ப்பாக அமைந்திருக்கிறது. அவர்களுக்கான ஆய்வறிக்கை இது. தற்பொழுது மழை எங்கே பெய்து கொண்டிருக்கிறது என்றால், திருவண்ணாமலை மாவட்டம், அதற்கு வடக்கேயும் வேலூர் மாவட்டத்தில் இடியுடன் கூடிய கனமழை பொழிவு பொழிந்து வருகிறது. வேலூர் மற்றும் ஆற்காடு, பல்வேறு பகுதிகளில் ராணிப்பேட்டை மாவட்ட பகுதிகள் மற்றும் களவை உள்ளிட்ட பகுதி, சேத்துப்பட்டு, மேலும் போலூர், அவலூர்பேட்டை, அதாவது விழுப்புரம் மாவட்டம் அவலூர்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை, சாத்தனூர், மேலும் திருக்கோவிலூர், பல்வேறு இடங்களில் மழைப்பொழிவு பொழிந்து வருகிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி, சின்னசேலம் பகுதிகளிலையும் மழைப்பொழிவு. அதே போல் தியாக துர்க்கத்திற்கு நெருங்கி கொண்டிருக்கிறது மழை. அதே போல் உளுந்தூர்பேட்டைக்கும் நெருங்கி கொண்டிருக்கிறது மழை. ஆக அடுத்தடுத்த மழைப்பொழிவு விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி, கடலூர் மாவட்டத்திற்கு நுழையும். இது செஞ்சி மற்றும் அதனை ஒட்டியுள்ள திண்டிவனம், மயிலம், விக்கிரவாண்டி போன்ற பகுதிகளுக்கும் இன்னும் சற்று நேரத்தில் மழைப்பொழிவு தொடங்க இருக்கிறது. கடலோரம் கண்டிப்பாக நள்ளிரவு அதிகாலைக்குள் வந்தடையும் மழை படிப்படியாக தென் கிழக்கு திசை நோக்கியும் முன்னேறும். 2 பக்கத்திலேருந்து மழை வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மதுரை மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் பகுதிகளில் நல்ல ஒரு நீண்ட நேரம் நீடித்து நின்று பெய்து கொண்டிருக்கூடிய மழைப்பொழிவு காணப்படுகிறது. மதுரை மாவட்டம் திருமங்கலம், மதுரை மற்றும் அலங்காநல்லூர், அழகர் கோவில், மேலும் மேலூர், வரிச்சியூர், திருபுவனம் மற்றும் சிங்கம்புணரி, வடக்கே பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், விஎஸ்கே வலசை, ஐயலூர், புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதிக்கு நெருங்கி கொண்டிருக்கிற மழை துவரங்குறிச்சியில், திருச்சி மாவட்ட துவரங்குறிச்சியில் பொழிந்து கொண்டிருக்கு. மணப்பாறைக்கு கூட முன்னேறி கொண்டிருக்கிறது. திருச்சி மாவட்ட கோவில்பட்டிக்கும் முன்னேறி கொண்டிருக்கிறது. இந்த மழைப்பொழிவு படிப்படியாக அப்படியே புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டத்திற்கு மழைப்பொழிவை சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தோட நெய்வாசல், திருமயம், புதுக்கோட்டை போன்ற பகுதிகளுக்கும், அப்படியே சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை, காரைக்குடி போன்ற பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுத்து, அறந்தாங்கி, ஆவுடையார் கோவில், அத்தானி மற்றும் மணமேல்குடி, திருப்புணவாசல், தொண்டி போன்ற பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுத்து, பிறகு மல்லிப்பட்டினம், சேதுவாபச்சத்திரம், பட்டுக்கோட்டை, அதிராமப்பட்டினம், முத்துப்பேட்டை பகுதிக்கு நள்ளிரவு 2 மணி 3 மணி அளவிலே வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல அங்கே விழுப்புரம் மாவட்டம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை கடலூர் மாவட்டத்திற்கும் புதுச்சேரிக்கும் நள்ளிரவுக்குள் வந்து, பிறகு அதிகாலைக்குள் அது அரியலூர், பெரம்பலூர் மாவட்டத்திற்கும், பெரம்பலூரை ஒதுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அரியலூர் மாவட்டத்துக்கு இன்றைக்கு உண்டு, பெரம்பலூர் நாளை உண்டு. அதுக்காக கவலைப்படாதீங்க. வரக்கூடிய நாளெல்லாம் மழை தான், ஒதுக்கி தான் பெய்யும். இது வெப்பச்சலன இடிமழை பிடிப்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே நாளில் எல்லா இடத்துலையும் பெய்யணும்னா அது ஒரு பெரும் புயலாக வந்தால்தான் ஒரே நாளில் எல்லா இடத்துலையும் பெய்யும். அப்படிப்பட்ட நிகழ்வும் இருக்கிறது, புரியுதுங்களா? அப்படிப்பட்ட நிகழ்வும் இருக்கிறது. அதெல்லாம் பட்டியலிட்டு இருக்கிறோம் வரிசையாக என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலைக்குள் இந்த மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களின் கோடியக்கரை முனை வரைக்கும், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்ட கடலோர பகுதி வரைக்கும் இந்த மழைப்பொழிவு வந்து கொடுக்கும். நாளை அதிகாலை 3-4 மணி வரை கூட ஆகலாம் சில இடங்களில்.
கண்டிப்பாக பொழுது விடுவதற்குள் இந்த மழைப்பொழிவு டெல்டாவிற்குள் கொடுக்கும். இலங்கைக்கும் போகும். வட இலங்கை யாழ்ப்பாணம் காங்கேசுவரம் தெற்பகுதிக்கும் போகும். இந்த மழைப்பொழிவு சில இடங்களை ஒதுக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் பெய்யும் இடத்துல இப்போ சற்று முன் பார்த்தீங்கன்னா பழனியில் கடுமையான ஒரு இடி இடித்ததன் காரணமாக மின்னல் தாக்கி தென்னை மரம் மிக மிக செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு தென்னை மரம் கொழுந்து விட்டு இருக்கிறது. ஆகவே ஒரு இடி மின்னல் தாக்கி இருக்கு. இதே போல கடந்த வாரத்தில் திருமக்கோட்டை மன்னிக்கவும் பரவக்கோட்டையில் இடி தாக்கி கடுமையான சேதமடைந்தது வீடு கூட. இப்படி கடந்த வாரத்தில் கடந்த 15 தினங்களுக்கு முன்பு கடலூர் மாவட்டத்தில் ஒரே இடத்தில் 4-5 பேர் மின்னல் தாக்கி இறந்தார்கள். இப்படி மின்னல் தாக்குதல் கண்டிப்பாக கூடுதலாக இருக்கும். கண்டிப்பாக டெல்டா மாவட்டத்தில் இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் நீங்கள் உறங்கி கொண்டிருக்கும் போது உங்களை உறக்கத்தை எழுப்பும் அளவிற்கே இந்த மின்னல் இருக்கும், இடி மின்னல் இருக்கும், இடி சப்தம் முழக்கம் அதிகமாக இருக்கும். நாளை அதிகாலை இந்த மழைப்பொழிவு கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக, அதாவது 12 மணிக்கு மேலே தான் நெருங்கும். புதுக்கோட்டையே 12 மணி ஆகலாம். அதற்கு பிறகு அதிகாலை தான் டெல்டா மாவட்டத்துக்குள் வந்து கடலோர பகுதிகளுக்கு போகும். ஆகவே மழைப்பொழிவு உண்டு கண்டிப்பாக. எப்பொழுதுமே வெப்பச்சலன மழை முன்கூட்டியே மேகம் வராது, நிலவை முன்கூட்டியே மறைக்காது. எங்கோ ஒரு இடத்துலேருந்து உருவாகி அது வரும். புரியுதுங்களா? கோடை மழை போல தான் இது. பருவமழை தான் முன்கூட்டியே மேகத்தை மறைச்சிட்டே இருக்கும். அது பெய்யாமல் கூட போனது உண்டு. கடந்த புயல் கூட அப்படித்தான் போனிச்சு, உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கலாம். அது நிகழ்வு மழை. வெப்பச்சால் வேகசாகி மேலெழுந்து நிற்கக்கூடிய காற்று கண்ணுக்கு தெரியாது. இரு காற்று இணைவு ஏற்படும் பொழுதுதான் அது மேகம் மழையாக மாறும். ஆகவே கண்ணுக்கு தெரியாமல் மேலிடத்தில் இருப்பதன் காரணமாகத்தான் காற்றாக ஆவியாக இருக்கிற காரணத்தினால்தான் நமக்கு வானத்தில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்கள்லாம் தெரிகிறது. கண்டிப்பாக மேற்கு திசை காற்று கிடைத்ததும் மேகமாக மாறி மழையாக பொழியும். இரு காற்று இணைவு என்பது இணைந்து நடந்து கொண்டே வருகிறது. அது கடலோரம் வரைக்கும் அந்த மழைப்பொழிவை கொடுக்கும். அதிகாலை வரை பொறுமை காத்திட வேண்டும். வானத்தில் மேகத்தை காணோமே, நிலவு இருக்கிறதே, நட்சத்திரம் இருக்கிறது என்று நினைத்து குழம்பிக் கொள்ள வேண்டாம். கண்டிப்பாக மழை இருக்கு. வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மழை இருக்கு. அதே போல நாளையும் இதே மாலை இரவிலே மழை இருக்கு. டெல்டா மாவட்டம் மட்டுமல்ல, எல்லா மாவட்டத்திற்குமே வங்கக்கடலோரம் உருவாகி இருக்கக்கூடிய காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர இருக்கிற காரணத்தினால நாளை காலை கூட டெல்டா மாவட்டத்துக்கு தெற்கே புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்துலாம் காலையில் கூட மழை இருக்குது. அதிகாலைக்கு பிறகு காலையில் கூட மழை இருக்குது. காலை 6-7 மணி வரைக்கும் கூட ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழைப்பொழிவை கொடுக்கும். நாளை மாலையில் மீண்டும் டெல்டாவிற்கு மழை. இன்றைக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய இடத்துல நாளைக்கு டெல்டாவிற்கு கனமழை இருக்குது. டெல்டா மட்டும் இல்லை, கடலோர மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், இன்றைக்கு போல திண்டுக்கல் யாராவது எதிர்பார்த்தீர்களா? நாம கூட இன்னைக்கு திருச்சிக்கு வடக்க தான் உறுதிப்பட அறிவித்திருந்தோம். நான் அறிவிக்க மனதிலே ஒரு திண்டுக்கல் பழனியை அறிவிக்க தோன்றினாலும் எதற்கு அறிவிப்பானே? திடீரென்று ஒதுக்கிவிட்டால் அவர்களுக்கு பெருவேதனைப்படுவார்கள். ஒதுக்கிவிட்டால் என்ன செய்வார்கள் என்றால், இது பெய்யாது இப்படித்தான் சொல்வார்கள், இது பெய்யாது என்று மேலும் விரக்தி அடைவார். எதிர்பாராமல் பெய்து விட்டால் கூட மகிழ்ச்சி அடைவார்கள். அதன்படி தான் இன்றைக்கு அமைந்தது. ஆகவே திண்டுக்கல், திருச்சி மற்றும் திண்டுக்கல், மதுரையில் நல்ல மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு வேடசந்தூர் கூட நல்ல மழைப்பொழிவு. அதே போல பல்வேறு இடங்கள்ல ஒதுக்கியும் இருக்கிறது. இந்த ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நாளை பெய்ய போகிறது. நாளை கண்டிப்பாக இன்றைய பரப்பை விட கூடுதல் மழைப்பொழிவு இருக்கும். வரக்கூடிய நாட்கள் எல்லாம் மழை தான். படிப்படியாக தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு தீவிரமடையும் என்று சொல்லியிருக்கிறோம். காற்று சுழற்சி அரபிக்கடல் நோக்கி நகரும் பொழுது 8, 9, 10 தேதியெல்லாம் தென் மாவட்டங்களுக்கு வழுக்கும் மழை. அது நீங்கள் பொறுமையாக இருங்கள். நன்றாக மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது. கண்டிப்பாக அடுத்தடுத்த நிகழ்வு வரக்கூடிய 12 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை ஒரு நிகழ்வு நெருங்கி வர இருக்கிறது. அது நெருங்கி கடந்து சென்றால் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். நெருங்கி வந்து நிறைய மழைப்பொழிவை கொடுத்து விட்டு பிறகு விலகி அடுத்த நிகழ்வோடு இணைந்து ஒரு தீவிர நிகழ்வாக, நல்லா பாருங்க, அழுத்தத்தை பாருங்கள், என்னுடைய அழுத்தத்தை பாருங்கள், ஒரு தீவிர நிகழ்வாக அது நிறைய மழைப்பொழிவை தரக்கூடிய நிகழ்வாக வரக்கூடிய 20ஆம் தேதிக்கு மேல் 25ஆம் தேதிக்குள் வந்து தமிழ்நாட்டின் கரையை கடந்து அரபிக்கடல் போகும். அதனைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வும் மாத இறுதியில் உருவாக்கி தீவிர நிகழ்வாக டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும் நிகழ்வாக அமையும். ஆகவே டிசம்பர் 5க்குள்ள 3 நிகழ்வு இருக்கிறது என்பதை உறுதிபட தெரிவிக்கிறேன். 2 நிகழ்வு வலிமையானது, அதில் ஒன்று மிக வலிமையானது. காற்று பாதிப்பை எதுவும் தராது. காற்றாக இருந்தாலும் கரை நெருங்கும் பொழுது செயலிழந்து அது நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும் நிகழ்வு என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு வானிலை ஆய்வறி கூட இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்யணும். இன்றைக்கு இரவு மழைப்பொழிவு ஒதுக்கும் இடத்துல தயவு செய்து கவலைப்படாது. ஒதுக்கவும் இருக்க வாய்ப்பு. நாளை மாலை இரவுல மழைப்பொழிவு உண்டு, நாளை மறுதினம் உண்டு, எல்லா நாளும் மாலை இரவு மழைப்பொழிவு உண்டு. இன்று ஒதுக்கினால் நாளை பெய்யும் என்ற நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வந்து கொண்டிருக்கிறது கோடியக்கரை முனையை நோக்கி
அதிராம்பட்டினம் மற்றும் மணமேல்குடி பகுதியை நோக்கியும் கடலூர் மற்றும் மயிலாடுதுறை பகுதியை நோக்கியும் வந்து கொண்டிருக்கிறது மழை. திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டத்திலிருந்தும், ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்தும், மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் பகுதியிலிருந்தும் வந்து கொண்டிருக்கிறது. இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.